ஐயாவளியோட வழிபாட்டு முறை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சுவாமி தோப்புக்கு என்ட்ரான உடனே முத்திரி கிணறு அப்படின்னு ஒன்று இருக்கும். இது எதற்காக கட்டப்பட்டுச்சு அப்படின்னா, முன்னாடி காலத்தில் தீண்டாமை ரொம்ப இருந்துச்சு. தாழ்த்தப்பட்டவர்கள் பொது கிணறு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு விதிமுறை இருந்துச்சு. அதை ஒழிக்கிறதுக்காக ஐயாவால் கட்டப்பட்டது தான் இந்த முத்திரிப்பத கிணறு. இந்த தண்ணீரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் எந்த ஒரு புழு கூட அதில் இருக்காது. அவ்வளோ சுத்தமாக புனிதமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காய்ச்சல் இருக்கிறவங்க கூட இந்த கிணற்றில் பதம் விட்டுட்டு போவாங்க. அப்படி பலவிதமான நோய்களை கூட குணமாக்குது நம்ம ஐயாவோட இந்த முத்திரி கிணறு. அப்புறம் அப்படியே நம்ம நேராக உள்ளே போக ஆரம்பித்தா ஐயாவோட தலைமைப்பதி வந்துடும். அப்புறம் எல்லா கோவில்லையுமே 3 முறை தான் சுற்றி வருவாங்க. ஆனால் ஐயா கோவிலில் 5 முறை சுற்றி வருவாங்க. அது ஏன்னா ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல் அவையுடன் பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கி தான் நம்ம ஐயாவை 5 முறை சுற்றி வரும். அப்புறம் ஐயா கோயிலில் ஆண்கள் எல்லாருமே காவி உடை தான் அணிந்திருப்பாங்க. அதுக்கான அர்த்தம் என்னென்னா, காவி என்றால் கள்ளம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி காலத்தில் அரசரை பார்க்க வர்றவங்க எல்லாமே துண்டை இடுப்பில் கட்டி தான் பழக்கம். அதை அடிமைத்தனம்னு ஐயா மக்களுக்கு உணர்த்தி இடுப்பில் கட்டின துண்டை தலையில் தலைப்பாகையாக அணிங்க என்று வலியுறுத்தினார். அதை இன்னும் வரைக்கும் ஐயாவளி மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. தன்னுடைய பிள்ளைகள் யாரிடமும் அடிமையாக இருக்கக்கூடாது, தலைப்பாகை ஒரு மகுடமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஐயா இதை கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ.